திருச்சிற்றம்பலம். சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, சந்தான குறவர் திருவடிகள் போற்றி. சித்தர்களும் சித்திகளும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப ஒருத்தன் சித்த மருத்துவன் ஆகணும் அப்படின்னா அந்த மூல தத்துவங்களை முழுவதுமாக விளங்கி கொண்டாதான் ஒரு சித்தனாக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு அடிப்படையான விஷயத்தை சித்தர்கள் சொல்றாங்க: வாதம், வைத்தியம், யோகம், ஞானம். அப்ப இதுல ஆழ்ந்த ஞானம் இருந்தாதான் சித்தராக முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம தமிழ் சித்தர் மரபுல பல வகையான சித்தர் இருக்காங்க. அதுல முதல்ல நம்ம பார்த்தது காய சித்தர்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது அட்டமா சித்தர்கள். இந்த அட்டமா சித்தர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க இந்த அட்டமா சித்தையில் அடைவதற்கு எது மூல காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இந்த அட்டமா சித்திகள் பெறுவதற்கு மூல காரணமாக இருப்பது அட்டாங்க யோகம். 8 அங்கங்கள் சேர்ந்தது அட்டாங்க யோகம். அப்ப இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்படி இந்த அட்டாங்க யோகத்தை குருமுகமாக முறையான யோகம் பெற்றவர்களுக்கு தான், முறையான யோகம் பெற்ற யோகியிடமிருந்து யாரு கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அட்டமா சித்திகள் கிடைக்கும். அப்ப அந்த அட்டமா சித்திகள் என்னென்ன இருக்கு? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அப்ப இன்னைக்கு அட்டமா சித்திகளை நான் பெற்றுட்டேன் அப்படின்னு பலவிதமான வேடதாரிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. வயிற்று பிளப்புக்காக இருக்கிறாங்க. அப்ப முறையான யோகிகளிடமிருந்து பயின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த அட்டமா சித்திகள் கிடைக்குது. அதுவும் இந்த அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் தமக்காக அதை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த உலகத்துக்காகவோ இல்லை இறைவனுடைய மகிமையை இந்த உலக மக்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் பயன்படுத்துவாங்க. பணிந்தென் திசையும் பரமனை நாடி, துணிந்தென் திசையும் தொழுதெம்பிரானை, அணிந்தென் திசையினும் அட்டமா சித்தி, தனிந்தென் திசை சென்று தாபித்தவாறே. அப்படி எல்லாரும் இந்த அட்டமா சித்திகளை பெற்ற உடனே அதை என்ன பண்றாங்களா? 8 திசையில போய் அதனுடைய பெருமை எடுத்து சொல்றாங்களாம். அட்டமா சித்திகளை பெற்றுட்டேன், இந்த அட்டமா சித்திகள்லாம் என்ன, அப்படின்னு எப்படிலாம் இருக்கு அப்படின்னு போய் சொல்றாங்களாம். அதனுடைய பெருமையை 8 திசையில போய் பேசுறாங்க. இப்படி இவங்க இந்த அட்டமா சித்திகளை பெறுவதற்கு காரணமா இருந்தது யாரு? அந்த மகா காலனாகிய சிவபெருமான வழிபட்டதுனால பல பிறப்புகள்ல செய்த தவத்தின் பயனால். அப்ப சைவம் கூறக்கூடிய தவம் அப்படின்னா என்ன? இங்க நம்ம எடுத்துக்கணும், சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுவே தவம் அப்படிங்கிறத சைவம் சொல்லுது. இப்படிப்பட்ட தவத்தை இயற்றுவர்களுக்கு தான் இந்த அட்டமா சித்திகள் கிடைக்குது.